வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து சில டூல்ஸ்லாம் நம்ம ஒர்க் ஷாப்புக்காக வாங்கியிருக்கோம், ஸ்பெஷல் டூல்ஸு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து வித்தியாசமான பேரிங் புல்லர்லாம் வாங்கியிருக்கோம். நம்ம வண்டிலாம் பார்த்தீங்கன்னா வீல் பேரிங் கழட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீல் பேரிங் வந்து சில ஜாமான் இருந்தால் வெளில வராது. அதை தட்டி வெல்டிங் கடைக்கெலாம் போயிட்டு கழட்டி கஷ்டப்படுவோம். அது மாதிரி இருக்கக்கூடிய நம்ம பைக்கில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பேரிங்குமே அந்த புல்லர் வச்சு கழட்டலாம். நம்ம ஏற்கனவே ஒரு புல்லர் வாங்கியிருந்தோம். அந்த மாதிரி அந்த புல்லரோட நிலைமை எப்படி அதோட குவாலிட்டி தான் சொல்லி பார்ப்போம். அது இல்லாமல் இந்த புல்லருக்கு அதுக்கு வித்தியாசம் சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்த டூல்ஸ் தான் வாங்கியிருக்கோம். ஒரு கோன் செட் பண்ணுற டூலு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேரிங் புல்லரு, ஒரு இன்டர்னல் சர்க்கிள் பிளேயர் ஸ்பெஷல் டூல் இது. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது நம்ம இன்டர்னல் சர்க்கிள் பிளேயர். அதுக்கடுத்து நம்ம அந்த ஒயர் ட்ரிம்மர் ஒன்று வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த கோன் செட் அடிக்கிறதுக்காக ஒரு டூல் வாங்கினோம் சென்னையில். ஆனால் அது பார்த்திங்கன்னா ரெண்டு புஷ் தான் கொடுத்துருந்தாங்க. 2 இல்லை 3 புஷ் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த 3 புஷ்ஷை வச்சு எந்த வண்டிக்குமே செட் ஆகலை. இது ரொம்ப சிரமமாயிடுச்சு. அதை வச்சு நான் எந்த வண்டிக்குமே யூஸ் பண்ண முடியல. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வாங்கினது. இதை பற்றி வீடியோவோட போட்டிருந்தேன். ஆனால் இதை யூஸ் பண்ணி வீடியோவே போட முடியல. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வண்டிகளுக்கு செட் ஆகாத ஒரு டூலை வந்து நான் ஏமாந்து வாங்கி வந்துட்டேன்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு பதிலாக நம்ம இது வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏகப்பட்ட புஷ் இருக்குது. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 புஷ் இருக்குது. இது கிட்டத்தட்ட எல்லா வண்டிக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. இது எப்படி எல்லா வண்டிக்கும் மேட்ச் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் அதை செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா பேரிங் புல்லர். இப்போ நம்ம புதுசாக வாங்கியிருக்க பேரிங் புல்லர் வந்து இதுதான். நம்ம பழசு இதுக்கு முன்னாடி ஒரு பேரிங் புல்லர் வாங்கியிருந்தோம். இந்த பேரிங் புல்லர் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் தான் வாங்குது. இது வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லைன்னே சொல்லலாம். ஒர்த் இல்லை. ரொம்ப சின்ன பேரிங் தான் கட்ட முடியுது. த்ரெட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 தடவை யூஸ் பண்ணேன். த்ரெட்டு ஃபுல்லாக புடின்னு வந்துச்சு. ராங் த்ரெட் ஏற்றின மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப அது குவாலிட்டியாகவும் இல்லை. பெரிய பேரிங்லாம் கட்ட முடியல. வீல் பேரிங்லாம் அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, வேஸ்ட்டு தான். அதுக்கு இன்னொன்று கொடுத்தாங்க. அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இதுவும் அந்த மாதிரி தான் இருக்குது. இதே வந்து யூஸ் பண்ணவே முடியல. சும்மா தான் ரஃபாக வச்சுருக்கேன். அதுக்கு பதிலாக நம்ம இந்த பேரிங் புல்லர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், வீல் பேரிங்கை கட்ட முடியுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அடுத்து இந்த சர்க்கிள் பிளேயர், இன்டர்னல் சர்க்கிள் பிளேயர். இது வந்து இதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம யமகா பைக்கு, ஹோண்டா, டிவிஎஸ் பைக்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு மாஸ்டர் சிலிண்டர் மாற்றும் போது அந்த சர்க்கிளிப் வந்து ரொம்ப உள்ளே இருக்கும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டப்பாரியா, ஈஸ்ட்மேன் சர்க்கிளிப்லாம் போட்டு அந்த பிளேயரில் வச்சு அதை கட்டவே முடியாது. அதுக்காக ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி வர வச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நம்ம சர்ஜிக்கல் டூல்ஸும் யூஸ் பண்ணால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மெட்டலில் செஞ்சது. துரு பிடிக்காது, அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. ஏன்னா ஒன்று இது விலை கொஞ்சம் ஜாஸ்தி. இது மட்டுமே 1150 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். விலை அதிகம் தான் இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகணும் போது இதை வாங்க தப்பு கிடையாது. அடுத்து நம்ம ஒரு கேடிஎம்மோட 4 ஆயில் சீல் புல்லர். இதையும் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்தோம், நம்ம மறந்துட்டோம். இந்த தடவை கண்டிப்பாக வாங்கிட்டேன். இதையும் அடுத்து நம்ம ஹாரன் கிளிப்பு, பேட்டரி கிளிப்பு, இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கான டூல் இது. இதை எப்படி யூஸ் பண்ணுறது நான் வீடியோ போடுறோம் உங்களுக்கு. நம்ம கட்டிங் பிளேயர் வச்சு அந்த கிளிப்பெல்லாம் வந்து டைட் பண்ணுவோம். அது லூஸ் கனெக்ஷனில் தான் இருக்கும். பேட்டரி கிளிப்லாம் அதை வச்சு மாட்டும் போது நமக்கு செல்ஃப் ப்ராப்ளம் வரும். பேட்டரி வந்து ஃபுல் லோடு கிடைக்காது வண்டிக்கு. இதை வச்சு நம்ம மாட்டும் போது ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும். எந்த பிரச்சனையும் லூஸ் பண்ணிட்டு எதுவுமே வராது. அதுக்காக தான் அந்த டூல் இது. இது எப்படி யூஸ் பண்ணுறது நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பேரிங் புல்லர் வச்சு எப்படி ஒரு வீல் பேரிங் கட்டுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பல்சர் பைக் இருக்குது. அதோட பேக் வீலில் பேரிங் போயிடுச்சு. ஒரு வீல் பேரிங் போயிடுச்சு எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வண்டியை சென்டர் போட்டு வீலை ஷேக் பண்ணி பார்க்கணும். ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா வீல் மட்டும் ஆடுறது ஒரு ஃபீலிங் தெரியும் நமக்கு. அந்த மாதிரி ஃபீலிங் தெரிஞ்சால் பேரிங் போயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை இது மாதிரி தட்டி பார்க்கணும். இதுமாதிரி தட்டும் போது ஒரு வைப்ரேஷன் தெரியும். மைக்கை கிட்ட வச்சு காட்டுறோம் உங்களுக்கு. இது மாதிரி தட்டும்போது ஒரு மாதிரியான வைப்ரேஷன் தெரியும். வீலை சுற்றி தட்டி பாருங்கள். இது மாதிரி வைப்ரேஷன் ஒன்று வந்துன்னா வீல் பேரிங் வந்து சேர்க்குறதுன்னு அர்த்தம். அது மாதிரி தான் நம்ம பேரிங் மாற்றணும். இப்போ நம்ம வீலை கழட்டி பேரிங் எப்படி மாற்றுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வீல் போர்டெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரேக் யூஸ் பண்ணிட்டு வீலை வெளியே எடுத்துடலாம். ட்ரம் லாக் கட்டி இதெல்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சோன்னா மிஸ் ஆகாமல் இருக்கும். ட்ரம் லாக் போல்ட்டை கட்டிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வீல் ஷாஃப்ட்டை வெளியே உருவிட்டு வீலை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். வீல் ஷாஃப்ட்டை வெளியே உருவிட்டு நம்ம வீல் அப்படியே வெளியே எடுத்துடலாம். வண்டியில் வீல் ரப்பர்லாம் கூட மாற்றணும், போயிடுச்சு, தூளாகிடுச்சு எல்லாமே. ஓகே, இப்போ நம்ம வீல் பேரிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சுருவோம். இப்போ இந்த வீல் பேரிங்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அது எப்படி நம்ம இந்த டூலை வச்சுருக்குன்னு பார்த்திங்கன்னா, இதில் 4 விதமான சைஸில் வந்து புல்லர் கொடுத்துருக்காங்க. சின்ன பேரிங் இருந்தால் இதை யூஸ் பண்ணலாம். அதை விட கொஞ்சம் பெரிய பேரிங் இருந்தால் இது யூஸ் பண்ணலாம். அதை விட
பெரிய சைஸ் பேரிங் இது யூஸ் பண்ணலாம், ரொம்ப பெரிய பேரிங் இது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 4 விதமாக கொடுத்துருக்காங்க. இது எந்த மெத்தடில் வேலை செய்யுதுன்னா இன்டர்லாக்கிங்கில் வேலை செய்யுது. அதாவது ஃபஸ்ட்டு நான் இந்த பேரிங் எது செட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இந்த புல்லர் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வேறு கொடுத்துருக்கோம், இது செட் ஆகலை. அப்போ நம்ம இதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உள்ளே போகிற சைஸ் எடுத்துங்க, கரெக்டான சைஸ் எடுத்துங்க. இது எந்த மெத்தடில் வேலை செய்யுதுன்னா உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு 6 mm அலங்கி போல்ட் இருக்கும். இந்த அலங்கி போல்ட்டை லூஸ் பண்ணணும். இதெல்லாமே செட்டாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு டெமோக்காக கழட்டி காட்டுறேன், வேறு எதுவும் இல்லை. இந்த அலங்கி போல்ட்டை கழட்டினோன்னா உள்ளார ஒரு ராடு ஒன்று இருக்கும். இந்த ராடு தான் வந்து நம்ம டைட் பண்ணும்போது அந்த அலங்கி என்ன பண்ணோன்னா உள்ளே போய்ட்டு இந்த அப்படியே விரிஞ்சு இந்த பேரிங்கை லாக் பண்ணிட்டோம். அந்த மெத்தட் தான் வேலை செய்யுது. புல்லட் மாதிரி பார்த்தீங்களா, துப்பாக்கியில் யூஸ் பண்ணுற புல்லட் மாதிரி. இது ஃபஸ்ட்டு உள்ளே போட்டிருக்கோம், அதுக்கு மேலே இந்த அலங்கி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை ஃபஸ்ட்டு பேரிங்குள்ளார போட்டு இந்த அலங்கியை ஃபுல் டைட் பண்ணணும். எவ்வளோ டைட் பண்ணுறோமோ அவ்வளோ அது வந்து பேரிங்கை நல்லா டைட்டாக பிடிக்கும். போட்டு 19 ஸ்பேனரை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஓகே, டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த போல்டில் ஒரு வெயிட் போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து புல்லர் வெளியே இருக்குது. அந்த வெயிட் இருக்கிற போல்டை இதில் டைட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க ஒரு த்ரெட் இருக்கும், அந்த த்ரெட்டில் டைட் பண்ணிக்கலாம். ஓகே, டைட் பண்ணிட்டு வீலை பிடிச்சிக்கிட்டு அவ்வளோதான், சிம்பிள். ஒரு 2 நிமிஷத்தில் பேரிங் வெளியே வந்துட்டோம். அது எவ்வளோ ஜாமாக இருந்தாலும் ஈஸியாக வெளில வந்துடும் பேரிங். இது பார்த்திங்கன்னா உள்ளே போய்ட்டு இன்டர் லாக் ஆகிடும். உள் பக்கமாக லாக் ஆகிறதுனால இது ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எப்படியாப்பட்ட பேரிங்கும் பிடிக்கும் வெளில வந்துடும். அடுத்து நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் இதை கழட்டி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அலங்கியை லூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து பேரிங் லூஸ் ஆகிடும். அலங்கியை லூஸ் பண்ணிட்டு பேரிங்கை வெளில எடுத்துடலாம். நல்லா லூஸ் பண்ணோம், அவ்வளோதான் வந்துச்சு. இப்போ அடுத்த பேரிங்கை கழட்டலாம். அடுத்த பேரிங் அதே தான், காலரை வெளியே எடுத்துருவோம், திருப்பி போட்டுவோம். இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. ஆனால் நமக்கு இந்த டூல் அதே டூல் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த இன்னர் டயா வந்து ஒன்று தான், அவுட்டர் டயா தான் மாறும். இன்னர் டயா கரெக்டாக போட்டு லாக் பண்ணிட்டு அந்த அலங்கி போர்டு டைட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்து தான் சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பேரிங் புல்லரை விட இது வந்து 100% நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, நம்பிக்கையாக இருக்குது. கழட்ட முடியும்னா கண்டிப்பாக கழட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கழட்டத்துக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது இல்லை. அதே மாதிரி நம்ம லாக் பண்ணிப்போம். அவ்வளோதான், போட்டு வீலை பிடிச்சிக்கிட்டு அவ்வளோதான். எந்த விதமான டேமேஜும் இல்லாமல், வீலும் டேமேஜ் ஆகாது, நமக்கும் உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஈஸியாக கழட்டிடலாம். எப்போவுமே வந்து நம்ம சாதாரணமாக ஸ்பேனர் வச்சுருந்து ஒரு மெக்கானிக் செய்ய ஆரம்பித்தா நம்ம வந்து நார்மலான ஒரு மெக்கானிக்காக தான் இருப்போம். அதுவே நம்ம எப்போ ஸ்பெஷல் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ தான் வந்து நம்ம வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக மாற முடியும். கண்டிப்பாக ஸ்பெஷல் டூல்ஸ் வந்து எல்லா மெக்கானிக்கும் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம தொழிலில் டெவலப் ஆக முடியும். இப்போ நம்ம புது பேரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பேரிங் மாற்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா க்ரீஸ்லாம் அவ்வளோ இருக்காது, சும்மா லைட்டாக தான் போட்டிருப்பாங்க. நம்ம க்ரீஸை ஃபுல்லாக லோட் பண்ணோம். எந்த அளவுக்கு க்ரீஸ் லோட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பேரிங் வந்து லைஃப் வரும். க்ரீஸ் இல்லாமல் மாட்டிங்கன்னா சீக்கிரமாக போயிடும். நல்லா கட்டை விரல் வச்சு அழுத்தி அந்த பேரிங் ஃபுல்லாக க்ரீஸ் வந்து லோட் ஆகிற மாதிரி இருக்கணும். சும்மா மேலே தடவி விடக்கூடாது. தடவி விட்டிங்கன்னா உள்ளே போய் க்ரீஸ் லோட் ஆகாது, ஹீட் ஆகி பேரிங் டைம் ஆக மாட்டோம் சீக்கிரம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ க்ரீஸை உள்ளே அழுத்தி பேக் பண்ணணும். நம்ம பஸ்ஸு லாரிக்கெலாம் க்ரீஸ் பேக் பண்ணுவாங்க பாருங்கள், அதே தான் இதுவும். க்ரீஸ் இல்லைன்னா ஓடாது. நம்மளாம் டெப்போவில் வேலை செய்யும்போது க்ரீஸ் பேக் பண்ணுறதே ஒரு வேலையாக இருக்கும். ஒரு நாளைக்கு 2 வண்டி பண்ணுவோம் ஒரு ஷிஃப்ட்டில். இதேமாதிரி நல்லா ஃபுல்லாக க்ரீஸ் லோட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பேரிங்க அதேமாதிரி க்ரீஸ் லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த பேரிங்கோட ஸ்பேஸை நல்லா க்ளீனாக துடைச்சிட்டு பேரிங் எடுத்து இந்த சீல் வந்து வெளிப்பக்கம் வர மாதிரி அடிக்கணும். அப்போ தான் டஸ்ட்லாம் உள்ளே போகாமல் இருக்கும். சும்மா 2 பக்கமும் அப்படி ஈவனாக சாஃப்டாக தட்டிக்கணும். ரொம்ப ஹார்டாக தட்டக்கூடாது, சாஃப்டாக. ஓரளவுக்கு தட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காலர் வச்சு 2 பக்கமும் சமமாக அடிக்கணும். இன்னர் பேரிங்கை அவுட்டரில் அடிக்கணும், அவுட்டர் பேரிங்கை இன்னரில் அடிக்கணும். அப்படி இல்லைனா 2த்துலேயும் சேர்த்து வச்சு அடிக்கணும். அப்போ தான் பேரிங் டேமேஜ் ஆகாமல் இருக்கும்.
இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னரில் அடிக்கிறோம், உள்பக்கம் அடிக்கிறதுனால இன்னர் பேரிங்னு சொல்லுவாங்க. இந்த பேரிங் வந்து அவுட்டரில் அடிச்சு தான் இருக்கணும். இதை நீங்கள் இன்னரில் மட்டும் ஒரு சாஃப்ட் வச்சு தட்டினீங்கன்னா பால்ஸ்லாம் சொட்டையாயிடும். அதே மாதிரி இன்னர் பேரிங் அவுட்டரில் வச்சு அடிக்கக்கூடாது, இன்னரில் வச்சு அடிக்கணும். அது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், ஆனால் புரிஞ்சிச்சுன்னா ஈஸி தான். அடுத்து அப்படியே வீலை திருப்பி போட்டு இந்த பேரிங்கோட காலர் உள்ள ஒரு காலர் வரும், அந்த காலரை போட்டுக்கணும். இந்த ஸ்பேஸை நல்லா தொடச்சிடணும். அடுத்து இந்த சின்ன பேரிங் இதையும் ஈவனாக தட்டிக்கணும். அதே மாதிரி மட்டமாக தட்டிட்டு அதே மாதிரி காலர் வச்சு ரெண்டுத்துலேயும் சமமாக வச்சு அடிக்கணும். ஓகே, சீட்டிங் ஆயிடுச்சுன்னா எதிர் சவுண்ட் வந்துச்சுன்னா ஓகே ஓகே பக்கா. இப்போ நம்ம பேரிங் மாற்றி முடிச்சிட்டோம். அடுத்து வீல் ரப்பரை மாற்றிட்டு, அந்த வீல் ரப்பர் சுத்தமாக போயிடுச்சு. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு புது வீல் ரப்பரை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். எமர்ஜென்சி கூட இந்த வண்டியில் நம்ம பிரேக் ஷூ மாற்ற போகிறோம். அதனால் ட்ரம்மை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பழைய பிரேக் ஷூவோட டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா பிரேக் அடிக்கும் போதெல்லாம் கீச்சின்னு சவுண்டு வரும். ரொம்ப அதிகமாக டஸ்ட் இருந்துச்சுன்னா தண்ணி பட்டு பிரேக் வச்சு ஜாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பவுமே வந்து வீலை கழட்டினா ஒன்ஸ் க்ளீன் பண்ணி போட்டுறது பெஸ்ட்டு. ஒவ்வொரு சர்வீஸ்லேயும் மெக்கானிக் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். பஞ்சர் ஓட்டும் போது கழட்டினாலோ இல்லை பிரேக் ஷூ மாற்றும் போதோ கண்டிப்பாக க்ளீன் பண்ணி போடணும். ஓகே, ட்ரம்மை க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்து வீலை மாட்டிடுவோம். இப்போ பிரேக் ஷூ நம்ம புதுசு மாற்றிட்டோம். அப்படியே ட்ரம்மில் உட்கார வச்சு வீலை மாட்டிடுவோம். வீல் ஷாஃப்ட்டில் கொஞ்சம் கிரீஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிரீஸ் போட்டு மாட்டோம், நெக்ஸ்ட் டைம் கட்டும் போது ஜாம் ஆகாமல் இருக்கும். ஓகே, இப்போ ஷாஃப்ட்டை உட்கார வச்சு ஓகே. இப்போ நம்ம டைட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வீலில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வைப்ரேஷன் வராது, பக்காவாக இருக்கும். வீல் ஷேக்கும் இல்லை. பேரிங் போயிடுச்சுன்னா அந்த மாதிரி வைப்ரேஷன் வரும், ஷேக் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வாங்கியிருக்க ஸ்பெஷல் டூல்ஸ்லாம் வந்து எப்படி சொல்லிட்டு வீடியோ தெளிவாக காமிச்சிருக்கோம். பேரிங் புல்லர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெளிவாக காமிச்சிருக்கோம். இது மாதிரி ஸ்பெஷல் டூல்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல தரமான டூல்ஸாக வாங்கி கொடுக்க முடியும் நம்மளால். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வாங்கி தரேன். ஏதாவது ஸ்பெஷல் டூல்ஸ் இந்த மாதிரி புல்லருங்க, வேறு ஏதாவது ஸ்பேனர் நல்ல கம்பெனியான குவாலிட்டி நாட்டம் வேணும்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் வாங்கி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, வீடியோ சந்தேகம் குறைகள் தவறுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.